தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதிமுக சட்டமன்ற தங்கியிருக்காங்க. எதற்காக தங்கியிருக்காங்க? எதுக்காக தங்கிக்கிறாங்கன்னா மெட்ராஸ் சிட்டில ரொம்ப அரசியல் வெயில் அதிகமாக இருக்குது. இங்கே கொஞ்சம் குளுமையாக இருக்குது, இங்கே வந்துக்கிறாங்க. சென்னையிலும் புதுச்சேரியிலும் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்குது. அப்புறம் என்ன சென்னையில் இல்லை டெம்பரேச்சர் அங்கே அதிகம், இங்கே கொஞ்சம் குறவு. இல்லை திமுகவுடன் அதிமுக கூட்டணி அளித்து ஆட்சி அமைப்புக்கான வேலைப்பாடுகள் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. இல்லை அதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிற தகுதி எனக்கு இல்லை. அது வந்து தலைமையில் தான் நீங்கள் கேட்கணும். அடுத்து தமிழகத்தில் தொங்கு சட்டசபை நிலை இருக்கு. விஜய்க்கான ஆதரவு கொடுக்கறது யார் கொடுக்க போறா அப்படின்ற ஒரு ஆதரவு தேவை இருக்கு. அதிமுக இருந்து தனியாக வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற பொருட்கள்லாம் எழுதிதான் சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நேற்று தான் வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய முனுசாமி அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, எந்த சூழ்நிலையிலும் தாவேக்காவுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லைன்ட்டாரு. இது வந்து எடப்பாடியார் அவர்களுடைய கருத்துன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கேள்வியை நீங்க கேட்கறதே தப்பு. அதிமுக அந்த கூட்டத்தில் தங்கியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி, சி சண்முகம் ஆகியோர் வந்து இங்க வரல அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அதெல்லாம் இல்ல. அதாவதுப்பா அதிமுக என்பது ஒரு மாபெரும் எக்கு கோட்டை. இதுல வந்து சின்ன ஓட்ட கூட வர்றதுக்குலாம் வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ வந்துக்கிறாங்க, முக்கியமான லீடர்லாம் அப்புறம் வருவாங்க. இங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள எந்த பிளவும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையா இங்க வந்து இருக்கிறாங்க. மீண்டும் வந்து வருவதற்கு யார் இன்னும் தலைவர்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் வருவாங்க. தலைவர்களுக்கு தெரியாம இங்க வந்தது கிடையாது. இப்ப நீங்க இந்த கேள்வி இப்படி கேட்டு பாருங்க, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாம நான் இங்க வர முடியுமா? முடியாது. இது கட்சி வந்து ஒரு சில பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது. அதுக்கு இருக்கிறோம். இல்ல இப்போ வந்து எவ்வளவு பேர் வந்துருவாங்க தெரியாது. ஒரு 48 எம்எல்ஏல வந்து கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% மேல வந்திருப்பாங்க. அப்படியே வந்துனே இருக்கிறாங்க எல்லாரும். இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்கள் தான் இங்க இருக்காங்க அப்படின்ற அப்படிலாம் இல்லைங்களா. எல்லாருமே எடப்பாடி அவருடைய பொதுச் செயலாளருடைய ஆதரவாளர் தானே. பொதுச் செயலாளர் வந்து எங்க எம்எல்ஏ கூட்டு கடல்ல குதினா எல்லாருமே குதிப்பாங்க, நீச்சல் தெரியலனாலும். அப்படிப்பட்ட கட்சி இது. அதனால வந்து இதுல வந்து அவருடைய ஆதரவாளர் இவருடைய ஆதரவாளர்லாம் எதுவும் கிடையாது. மாண்புமிகு எடப்பாடியார் இருக்காரு இல்லையா பொதுச் செயலாளர், அவரு தான் கட்சி, அவரு தான் இயக்கம். அவருடைய எம்எல்ஏக்கள் தான் எல்லாரும். இதுல வந்து எந்த பிரச்சனைக்குமே இதுவே இல்லை. சொல்லுங்க. எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. நிச்சயமா வருவாரு. இல்ல நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம். அப்ப 3 நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃப்ரீயா இருந்து வந்துடுறாங்கப்பா. மற்றபடி இதுல அரசியல் உள்நோக்கெல்லாம் கிடையாது. இப்போ வந்து அசம்பிளி நடக்கும்போது எம்எல்ஏ டூர் போலையா, ஒரு 10 நாள் இருப்பாங்க, ஒரு 5 நாள் இருப்பாங்க, போவாங்க வருங்க. அது மாதிரி வந்து அங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு தவிர்த்துட்டு இங்க வந்துக்கிறாங்க. வேற என்ன கிடைக்குது? அதுல ஒண்ணுமே இல்லை. நீங்க தமிழக அரசியல் சூழ்நிலைக்காக அதை தவிர்த்து நீங்க என்ன தவிர்த்துட்டு வந்துக்கிறாங்க தமிழக? நானா சொன்னேன்? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? நான் சொன்ன முதல்ல கேளுங்க. என் தம்பி எந்த ரிப்போர்ட்ரு? பாலிபரா பாலாக்கு அசிஸ்டண்டா? ஓ நம்ம சண்முகமா? எங்க அவர் சண்முகம் சாப்பிட போகிறாரா? சரி, வேற என்னப்பா? தொங்கு சட்டமன்றம் நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? இப்ப யார வந்து கவர்னர் ஆட்சி அமைக்க கூப்பிட்டாரு? தொங்கு சட்டமன்றம். திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்குது. தாவேக்கா வந்து ஆட்சி அமைப்புக்கான எந்த ஒரு தடையும் வந்து நாங்க வந்து திமுக தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதிமுக அப்படி ஒரு நிலைப்பாட்டை சொல்லல இல்லையே. அதாவது வந்து தாவேக்காக்கு எந்த விதத்துல எங்க கட்சியுடைய ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அதான் அதிமுக நிலைப்பாடு. அதிமுக நிலைப்பாடு என்பது மாண்புமிகு கழக பொதுச் செயலாளருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை வந்து கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து உங்களை வந்து பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களா? இதுல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்காக வந்து மாறிடுவாங்க அப்படின்றதுக்காக இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படியா? ஏன் தாவேக்கால இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்லாம் அதிமுக வர மாட்டாங்களா? எல்லாம் அவங்க என்ன வந்து புடம் போட்ட தங்கமா? எல்லாரும் தங்கமா? அவங்களாம் எத்தனை மாசம் முன்னாடி கட்சியில சேர்ந்தவங்க? இந்த கேள்வி அங்க கேட்க மாட்டேன்றீங்க, என்கிட்ட கேக்குறீங்க. இதெல்லாம் திராவிட பாரம்பரிய கட்சிப்பா திமுக அதிமுக என்பதெல்லாம். இதெல்லாம் வந்து நினைச்ச நேரத்துக்குலாம் கட்சி விட்டு மாறது அப்படிப்பட்ட இயக்கங்கள்லாம் இதெல்லாம் கிடையாது. இது சும்மா நேற்று பெஞ்ச மழையில வந்து முளைச்ச காரணம் கட்சி அது. நீ இப்ப தாவகையில ஜெயிச்சுறாங்க இல்லையா, ஒரே ஒரு 20 எம்எல்ஏ பேரை சொல்லு, அவங்களுடைய பின் தொடர்ச்சி சொல்லு, நான் அரசியல் விட்டே போயிடுறேன். சும்மா ஒரு ஆக்சிடென்ட்ல விபத்துல வந்த மாதிரி வந்துக்கிறாங்க. வேற என்ன? நீங்க அவங்கள அதை கேட்காம நீங்க வந்து திமுக கேட்கறது அதிமுக கேட்கறது
முதல்ல நீங்க வந்து தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் ஈக்குவல் பண்ணி பேசக்கூடாது. தமிழகத்துல தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல திமுக அதிமுக கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க அது உங்களை போல வந்து சமூக வலைதளம் போடுறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு தான் கேட்கணும். இப்போ வந்து பாலிமர்ல போடுறாங்கன்னா அவங்களை கேளுங்க, அந்த எடிட்டரை இது எப்படி போட்டா, உனக்கு யார் இந்த தகவல் சொன்னது, யார் உனக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, அதை கேளுங்க. கிருஷ்ணகிராரு நீ என்ன சேனல், இப்ப தமிழ் சேனலா, அவர் போடுறாரு, அந்த எடிட்டரை கேளுங்க. வேற என்ன செய்தி? நாங்க என்ன இது திமுக அது ஒரு அரசியல் கட்சி தானே, பாரம்பரியமான அரசியல் கட்சி தானே. 70 ஆண்டு காலம் தமிழகத்தில் வந்து மக்களுக்கோசம் வந்து உழைச்சிட்டு இருக்கிற கட்சி தானே. அது நாங்க என்ன கேவலப்படுத்தி பேச முடியாது. ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு இருந்தது கூட எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வந்து உள்ளபடியே சொல்றான், உண்மையை சொல்றான். உங்களுக்கு நான் அவர் போய் பார்க்கும்போது கூட பார்த்துட்டு என்னுடைய சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஏன்னா மனசுலாம் கஷ்டமா இருக்குதுன்னா நம்ம இப்படி ஆயிட்டோம்னாரு. சரி விட அனுப்பி பார்த்துக்கலாம்னாரு. அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தை சொன்னாரு, ஸ்டாலின்லாம் எப்படிப்பட்ட லீடர்ப்பா, அவரே வெற்றி வாய்ப்பை இழக்கிற அளவுக்கு ஜனங்க ஓட்டு போடுதுன்னா அப்படிதான் அவர் வந்து மனசார கஷ்டப்பட்டார். அரசியலில் வெவ்வேறு இதுவாக இருந்தாலும் துருவங்களாக இருந்தாலும் அரசியல் லீடர்லாம் வந்து வெற்றி பெறணும், இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கெல்லாம் போகக்கூடாது. அப்போ இந்த மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலன்னாரு. அப்படிப்பட்ட தலைமை பண்பு உள்ளவர் தான் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர். புரியுதுங்களா? அதை மட்டும் போடுங்க டைட்டில், தலைமை பண்பு உள்ளவர் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர். ஊழல் அப்படின்னா என்ன சொல்லுங்க, என்ன ஊழல், யார் ஊழல் பண்றாங்க? ஒண்ணுமே கிடையாது.